வேதமும் எழுத்தை அறவோதிலும் பெருக்க நீர் பூசிலும் விதற்றலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்த உண்மை கூற வல்லிரே சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகும். இருக்கும் 4 வேதங்களில் உள்ள எழுத்துக்கள் யாவையும் மனப்பாடம் செய்து நன்கு ஓதுவதினாலேயோ, உடம்பு முழுவதும் 16 பட்டைகளை போட்டு விபூதி பூசுவதினாலேயோ, சிவசிவ எனும் வெறும் வாயால் பிதற்றுவதினாலேயோ எம்பெருமானாகிய சிவன் இருப்பதில்லை. நமக்குள்ளேயே உள்ள சிவனை அறிந்து நெஞ்சமுருகி கண்ணீர் கசிந்து தியானிக்க வேண்டும். இந்த உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டு தியானம் தொடர்ந்து செய்தால் சுருக்கமற்ற சோதியான அப்பரம்பொருளோடு சேர்ந்து வாழலாம் என்று சிவவாக்கியர் சித்தர் கூறுகிறார்.